இதுல அவர் 2 தொகுதியில நின்னுருக்காரு. ஒரு தொகுதியில வந்து அவரு திருச்சியிலயா எங்கேயோ அவர் ஜெயிச்ச எதுக்கு அவர் வந்து 2 இடத்துல எடுத்திருக்காருன்னா, ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இவங்கள வந்து உட்கார வச்சிருவாராம். ஸோ ஐம் லைக் சோ வாட்? ஐ திங்க் த்ரிஷா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் குவாலிஃபைடு பீப்புள் டு டூ தட். எனக்கு ஐ விஷ் த்ரிஷா கம்ஸ் இன் டு பாலிடிக்ஸ். ஆனஸ்ட்லி ஷீ இஸ் அ வெரி எஜுகேட்டட் பர்சன். நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. சர்ச் பார்க் தான் அவங்களும் வந்து ஜெயலலிதா மாதிரி தான் சர்ச் பார்க் ஸ்டூடெண்ட். அண்ட் வெரி வெரி வெல் பிஹேவ்ட், ஒரு பிரில்லியன்ட் பர்சன். அண்ட் அவங்களுக்கு ஒரு காண்டக்ட், கண்டிப்பாக ஒரு கிளாஸ் இருக்குது. ஷீ நோஸ் எங்கே யாரை எப்படி வைக்கணும், ரெஸ்பெக்ட் தெரியும். அண்ட் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஷீ இஸ் அன் ஒரேட்டர். நல்லா ஷீ இஸ் வெரி நாலேஜபிள். ஐ நோ ஹர் பர்சனலி. ஐ திங்க் ஷீ இஸ் ரொம்ப குவாலிஃபைட் டு பி அ பொலிட்டிஷியன். In fact, she should become a politician. Really, I'm not joking. We need women like her to come into politics. So in case she decides to come in the future also, I think I will definitely say that நம்ம எல்லாருமே வந்து ப்ளீஸ் இந்த ஸ்டிக்மா ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை தள்ளி வச்சுட்டு அவங்க திறமையை ஃபர்ஸ்ட் பாருங்க, அவங்களோட கெப்பாசிட்டியை பாருங்க. ஒருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒருத்தரோட ஒய்ஃப் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு அடையாளம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, ஒரு பிரெயின் இருக்கு, ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. So what if she comes into politics? I really felt bad when somebody is talking nonsense. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. த்ரிஷா கீ கொடுத்து விஜய் சங்கீதா மேல பல தடவை கை வாங்கியிருக்கான். அது வரைக்கும் இருந்த பிரச்சனை என்னன்னா, ட்ரிஷா விட்டு தொலையேன், சரி விட்டுட்டேன். பார்த்தா 3 நாள்லயே போய் அவன் மடியில கிடக்கான். இல்ல இந்த வாட்டி விட்டுட்டேன், சத்தியமா விட்டுட்டேன், கால்ல விழ வேண்டியது. அடுத்த வாரமே அவன் மடியில போய் கிடக்கான். இது எத்தனை வாட்டி டூ அண்ட் ஃப்ரோ சங்கீதா பொறுத்துப்பா. குழந்தைங்களால தாங்க முடியல, பிச் ஆண்டினே பேர் வச்சுட்டாங்க ட்ரிஷாக்கு. தே ஹேட் ட்ரிஷா. குழந்தைங்களை மேனிபுலேட் பண்ணிருக்காங்க, சினிமாக்குள்ள இழுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடு, பையனை டைரக்டர் ஆவனன்னு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடு. இல்ல ட்ரிஷா ஐடியா விஜய் வாயால வருது. ட்ரிஷா தோல்பாவே ஆயிட்டான் விஜய், ட்ரிஷா கைப்பாவே ஆயிட்டான். ட்ரிஷா சோ விஜய் மூலமா she started controlling everybody in the house. ஷோபா சந்திரசேகர் ட்ரிஷா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். சங்கீதாவை பத்தி காசிப் பண்ணணும்னா ஷோபா சந்திரசேகருக்கு ட்ரிஷா கிடைச்சிட்டாங்க. மாமியாரும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா அப்ப மனைவி வெளியே போக வேண்டியதுதான். பசங்க சொல்லிச்சா நாங்க அம்மா விட்டு இருக்க மாட்டோம், ஐயோ உங்களையும் ட்ரிஷாவையும் இந்த வீட்டுல ஜல்சா பண்றத பாக்குறதுக்கா நாங்களும் கிளம்புறோம்ட்டாங்க. ஃபுல் வில்லிங்னஸோட குழந்தைங்க ஒரு நல்ல செட்டில்டு லண்டன் ஹவுஸ் ஹோல்டுல நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ரொபாட்டிக்ஸ், பேஸ்பால்னு ஹெல்தி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சினிமாவே வேண்டாம் அப்படின்னு நான் காரி துப்புறேன் இப்ப சினிமா பார்த்துட்டு. அது மாதிரி அந்த 2 பசங்களும் காரி துப்புதுங்க. They want a normal life, they want to invent things, they want to start a company. இத்தனை நாள் குழந்தைங்களுக்காக தான் தாம்பத்தியத்தை விட்டு கொடுக்காம இருந்தாங்க. இப்ப அதை விட்டு கொடுத்ததே விஜய் தான். தன்னுடைய அரசியலுக்கு பகடக்காயா யூஸ் பண்ணிருக்காரு. ஷேம் ஆன் விஜய். த்ரிஷா தான் விஜயின் மனைவி. வனிதா சொன்ன இந்த ஒரு வரி சமூக வலைதளங்களில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த விஜய் த்ரிஷா விவாதத்தை இன்னும் பெரிய சர்ச்சையாக மாற்றிவிட்டது. சுசித்ரா ஆரம்பித்த பேச்சு இப்போது நேரடி பிரபல மோதலாக மாறியுள்ளது. ரசிகர்கள் இதை சாதாரண கிசுகிசுவாக பார்க்காமல் உணர்ச்சி மற்றும் ரசிகர் ஆதரவு கலந்த விஷயமாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். முதல் சில மணி நேரங்களிலேயே வனிதாவின் பதில் தொடர்பான காணொளிகள் லட்சக்கணக்கில் பார்வைகள் பெற்றன. குறிப்பாக அந்த ஒரு வரிதான் குறுந்தகடுகள், எதிர்வினை காணொளிகள் மற்றும் ரசிகர் பக்கங்களில் வேகமாக பரவ ஆரம்பித்தது. பழைய விஜய் த்ரிஷா பேட்டிகள், மேடை நிகழ்ச்சிகள், புகைப்படங்கள் எல்லாமே மீண்டும் வைரலாக ஆரம்பித்தன. முன்பு நினைவூட்டும் தருணங்களாக இருந்தவை இப்போது புதிய கதைகளுக்குள் இழுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் முக்கியமான விஷயம் விஜயின் தற்போதைய அரசியல் பயணம். அந்த நிலையில் அவரை சுற்றிய தனிப்பட்ட விவாதங்கள் கூட பொதுமக்கள் பார்வையில் பெரிய தாக்கத்தை உருவாக்குகின்றன. ஒரு பக்கம் சுசித்ரா தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்குகிறார்கள் என்று பேசப்படுகிறது. இன்னொரு பக்கம் வனிதா நேரடியாக ஆதரித்து பேசியதற்காக அவருக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது. கடைசியில் இந்த சர்ச்சை ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது. இன்றைய சமூக வலைதள உலகத்தில் உண்மையை விட மக்கள் உருவாக்கும் பார்வைதான் வேகமாக பரவுகிறது.